பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். யாரெல்லாம் வந்து குடும்பத்தோட வந்தது யாரு? தாயும் மகளும். வாங்கும் நீரா ரெண்டு வந்தா தான் உத்தரவு. கால் தனித்தனியெல்லாம் சொல்ல முடியாது, சுவாசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே உத்தரவுல விஷயத்தை முடிச்சுட்டு வெளியே வரணும், அதான் நல்லது. அம்மா எங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? ஐயா எங்க இருக்காக? சரி, எப்படி இருக்காக? உங்கள்கிட்ட பேசுதாங்களா? கால் வந்துட்டு வா. நான் ஒரு பாட்டு பாடின, சந்தோஷமான பாட்டு தெரியுமா? அது என்ன பாட்டு? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். நல்ல பாட்டு, பக்தியான பாட்டு. என்ன வேணும் பெரியாத்தா உனக்கு? நான் சொன்னா வருத்தப்படுவியா ஆத்தா? உன் பணத்தை வாங்கி தந்துடுவேன். உன் பையன் ஒரு போலீஸ் கேஸை அட்டன் பண்ணிட்டு தான் திரும்புவான். ஆனா அதுல பெரிய பிரச்சனை வராது, சாதாரணமா வரும். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டுவாங்க, நீ உட்கார், நீ எந்திக்காத. உன் வீட்டுக்காரரை பார்த்தேன், நல்ல மனம் படைத்த மனிதன். உனக்கு அமுக்குற பணத்தெல்லாம் நீ வந்து வீணா செலவழிச்சிடக்கூடாது, தெளிவாக வச்சிருக்கணும், இல்லைன்னா அவப்பேர் வரும். புரியுதா? அதனால பையனுடைய மனப்பக்குவத்துல 2 விதமான பாதிப்புகள் இருக்கிறது. என்ன? ஒரு துணை எழுத்து மட்டும்தான் அதுல டிஃபரண்ட். மது அப்படிங்கிறது ஒரு ஒன்று. அதே மா பக்கத்துல ஒரு துணை எழுத்த போட்டு மாது, என்ன அது வந்து அந்த அந்த துணை எழுத்த காலுன்னு சொல்லுவாங்க. கால்னு தானே சொல்லுவாங்க, தலைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவனுக்கு இந்த 2 விதமான மனக்குழப்பமான ஒரு நிலை இருக்கு. அதுல அவனுடைய மனம் லாக் ஆயிடுது. அதுல இருந்து அவனை நான் விடுதலை ஆக்கிட்டோம்னா நீங்க நல்லா ஆயிருவீங்க. அவனை திரும்பி தந்தா போதும்னா வேற என்ன வேணும்? உன் பணம் வேணும். வட்டி இல்லாம வேணுமா, வட்டியோட வேணுமா? அது போதும்ல, இதுவரை வாங்கினது போதும். கால் வந்துட்டு வா, நீ உட்கா, நீ எதுக்கா சொல்றத பக்கமா இஞ்சி உரைக்கும், நேர்ந்த கறந்து கொடுத்தா உரப்ப மறைச்சிருவோம்னா. வேற மகளே, உனக்கு என்ன வேணும் செல்லம்மா? ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா புரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 3 தலைமுறைக்கு முன்னால உன் குடும்பத்துல 2 மனைவிகள் கட்டிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பாவத்தின் அடிப்படையில பார்க்க போனா உன் பிள்ளை இஷ்டப்படிதான் கணவனை தேர்ந்தெடுப்பாள் என்னும் விதி இருக்கிறது. அது வந்து இருதார யோகத்துல மாறி தெளிவாக உங்க இஷ்டப்படியே நான் வாழ வச்சு தரேன். படிப்பு வெற்றியா நடக்கும், டிகிரி சுத்தம். என்கிட்ட தந்திருக்கலாம், எதுக்கு இப்படி அடுத்தவங்க கொடுத்து நிக்கிறீர்கள்? பக்கத்துல வாங்க, கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணு, பணத்தை வர வைப்போம். இந்தா, நீ நினைக்கிற இடத்துல இருந்து பணமெல்லாம் வந்துட்டு, இழந்த செல்வம்லாம் வந்து அடைவார். இந்த வீட்டுல இந்த பணத்தை கொண்டு வைங்க, நீங்க எங்க இருந்தெல்லாம் பணம் வந்துட்டு அத்தனையும் இந்தா புண்ணியமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, செவிடு. காது அடைச்சிருந்துப்பா, என்னன்னு தெரியல. அடுத்த உத்தரவுல பேசுவோம். நீ மட்டும் வா, இஷ்டப்படி இருக்கணும், நாங்க இருக்க கிடையாது. வேண்டிதான் சாப்பிட்டு போகணும், அரைவரையா போகக்கூடாது. அம்மாய் சாப்பிடாம போகக்கூடாது. அதே திருச்சி வாப்பா. திருச்சி இல்லையே, திருச்சி திருவானைக்காவா? அகிலாண்ட ஈஸ்வரி அதான பார்த்தேன். சம்புகேசாய நமோ, அவர் தானே? கால் வந்துட்டாங்க.
எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. என்ன வேணும்பா? பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும். அவன் மனசு சம்மதிக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு பாட்டு பாடணும்ல. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு. அந்த மனத்தை மாத்தி உறுதியாக்கி இருந்தா போதுமா? கால் வலுக்குவா. எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பையன் பெத்தவங்க மனத்தை புண்படுத்திட்டு ஒருத்திக்கு பின்னால அவன் பேர் தான், ஒருத்தனுக்கு பின்னால இவன் பேர் தான். அப்ப பெத்தவன இழிச்சவாயனா? எத்தனை அந்த பிள்ளை கருவுல இருக்கும்போது இருந்து வளர்ந்தது பூரா யாரு? ஒரு திருக்கேணி கர்மசாமிக்கு 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போடா காப்பாத்தார திருப்பிட்டா போ. நீ கால செல்லக்குட்டி பேல என்னடா கோர்ட்டுக்கு போகுது குதிரை? வேணும் நீதிமன்றத்துக்கு போகுது என்ன விஷயம்? சாபா இன்னொருத்தர காலில் வந்துப்பா அடிப்போம். அது இன்னொரு தீப்பியா சி காப்பியா? அம்மா பராசக்தி வருக 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 வருக. எங்க இருக்க நீ? சரிப்பா, சாந்தமடைவா. சாந்தம் சரி, சந்தோஷமா இரு. ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணிட்டுவா. நீயே கதீஸ்வரி. உட்காருப்பா. உன் கோர்ட்டு கேத்த நான் வெட்டியாக்கி தரதுக்கு இன்னும் 9 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு முன்னால பேச்சுவார்த்தையில மனைவி தந்தா நீ ஜெயிச்சிடலாமா? அப்ப பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கட்டுமா? சந்தோஷம். கண்ண மூடு, வர முடியுமான்னு பாக்க. அதுல ஒருத்தன் குடியாரனா இருக்காண்டா எதிரி. அவன் தான் எல்லாத்தையும் திருப்புதான். அவன் மனத்தை மாத்தி ஓகே பண்ணி தந்தா போகும்டா. கண்ணமுடு. ஏய், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுப்பா. எங்கேயும் கடாய் விட்ட வேண்டிய இருக்காப்பா? இல்ல வேண்டல. ஆனா வழக்கம் போல விட்டுவது உண்டா? எங்க? அம்மா பெரியாயி என்ன தாயே, நீ புதிய கோடி வச்ச ஆயே, நீ கொட்ட கோடி தேவல் கோடி, நீ கொண்டிருக்கும் கொடாங்கி ஆட்டுகளாய வெட்டிய பிறகு நீ அணிவகுப்பு மாறி. ஜெய் பத்ரகாளி. இந்தாப்பா, இந்த அரணோட வாங்கிக்கா, எல்லாம் ஜெயிச்சுடும். அப்படி கர்மசாமிக்கு ஜெயிச்சுவா. ஓடு, கடனும் தீண்டாச்சுடா. சந்தோஷமா இருக்கா போடா. அடுத்த பைசு கர்மசாமிக்கு. ஈரோடு நல்ல ரோடு தானே அது. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? விவசாயம் பண்றது யாரு? வாங்க 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 வாங்க. அண்ணா நீங்க யாரு? லாரி டிரைவர் ராஜா கண்ணா. டிரைவிங் தெரியுமா? கால் வந்துட்டு வாங்க. என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? மகாசக்தி. நல்ல காலில் விடல. இன்னொரு தடவை வந்துட்டு வாங்கோ போங்கோ. போல மிக காட்டும் போல விழித்தாயே. என்ன வேணும்மா?
பையனுக்கு இன்னுமே வெளியில் சொல்லி எல்லா பக்கம் போனால் நல்லாவே இருப்பாங்க. பையன் மட்டும் சொல்லிட்டு எனக்கு மினி இருக்குங்க சத்தம் போட்டுன்னா கூழ் அக்கா போட்டு சத்தம் நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? பையன் கோயம்புத்தூருக்கு போனானா முன்னால? எதுக்கு போனேன்? இருந்தானா பொறு வாய மூடு. ஒரு பாட்டு பாண்டேன்னு நீ கேட்டியா? கோலமிக காட்டும் கோலவிழி தாயே. கோலவிழி தாய் எங்க இருக்கிறா? கோயம்புத்தூர்ல இருக்கா. அங்கே இருக்கிற பொழுது இவன் சில நண்பர்களிடம் பழகி ஒரு பகையானான். அந்த பகைக்கும் நினைவிலே ஒரு செய்வனை வைவினை கோளாறுகள் நடந்தது. அதுல இவனுடைய மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்தான். இப்ப பிரச்சனையான குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் விஷயம். அவனை சரியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க சரியா? ஆனம் விழுதுகள் போல் சொந்தம் ஆயிரம் வருந்தும் என்னேன். வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் பிள்ளைய நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். உங்களை நான் சரியா வாழ வச்சு சந்தோஷமாக்கி தந்தா போதும்டா. கொஞ்ச நேரம் கண்ணீரை மறந்து விட்டு கருப்பசாமியை நெஞ்சுக்குள் நினைவுகள் பார்க்கலாம். வெற்றி மேல கொடுப்பா. அவனை ஒரு நாள் அங்க கூட்டிட்டு வா. ஒரே நாள்ல அடக்கி பேவலி சரியாக்கி தந்துருந்தேன். இப்போதைக்கு வேண்டாம் விட்டுரு. கூப்பிடு கருப்பசாமிய. உன் மகன் திருந்திடுவான். இந்தா இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ. மனம் அடங்குவான், உணர்வடங்குவான், உளமடங்குவான், உடல் அடங்குவான். அதெல்லாம் பிறகு கதையெல்லாம் வேண்டாம். அப்படியே காது காதுக்குள்ள இந்தா நல்லாரு வயிறார சாப்பிட்டு போங்க. அரைகுறையா போயிடாதீங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க. அங்க தள்ளி இல்லை டுக்குட்டி டுக்குட்டி பாப்பா டிரைவர். உனக்கு எந்த ஊரு? புழுவனிப்பே கொடுமுடி. நான் ஈரோடு கூப்பிட்டுருக்கேன். நீ எங்க வர? ஈரோடு கொடுமுடி. ஈரோடு பக்கம் ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி இருக்கும். KPS சுந்தரம்மாள் அவர்களுடைய சினிமா தியேட்டர் இருந்துச்சே, இருக்கா? கிடைச்சாங்க. நீ தான் அதுக்கு காரணம். கெட்டிக்காரன் கால் வந்துட்டு வரலாம். நாராயணா என்னும் பாராயணம். சுமார் 6.25 ஆண்டுகள் நீ உழைக்கிற உழைப்பினால உனக்கு பணம் தங்காம மனவேதனையும் கடனும் பட்டு இருக்க. இப்போ வச்சிருக்கக்கூடிய வண்டி வாகனத்தாலும் உனக்கு மனக்குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தொழில் ஓடுமா அல்லது வேற என்னதான் பண்ண? ஒரு தலைவிதியா இருக்க. ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்க. நான் என்னையா செய்யணும் என்கிட்ட கேட்க வந்தியா? கால் விட்டுவான். மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே. எப்பா சபரிமலைக்கு போயிருக்கியா? போன் ஏதாவது முடிவு எடுத்தியா? ஏன் போகல? அதுல ஒரு மனத்தடங்க. நீ சபரிமலைக்கு ஒரு முறை போயிட்டு வந்தனா சாமி ஐயப்பனுடைய அனுசரணை உனக்கு வாழ்க்கையில பெரிதாக கிடைக்கும். அதனால ஒரு 9 சரணம் சொல்றேன், சேர்த்து சொல்றதியா? சுவாமியே ஹரிகர சுதனே அநாத ரட்சகரே எங்கும் நிறைந்தவரே ஏக பரம்பொருளே உள் நின்று உணர்த்துபவனே உண்மை பரம்பொருளே சபரிமாமலை வாசகனே கும்பிட்டுவா. என்னையா ஈரோடா? உன் கடனை தீர்த்து உனக்கு தொழிலை வெட்டியாக்கி தரப்பா. வேற என்னடா வேணும்? சொந்த ஊர்ல 16 வருஷம் ஆச்சு. ஆமா. பொண்டாட்டி பிள்ளைகள் எங்கடா இருக்கா? இந்தா ஒரு பெண் உனக்கு துணையாக வருகிறாள். சேலத்தை சார்ந்த மங்கையாகவும் இருப்பாள். அங்கேயே நீ போகலாம். இன்னும் 6 மாத காலம் அவகாசம். எதிரி யாரும் ஒண்ணும் இல்லடா. எந்த பேரும் எதிரி கிடையாது. நீ போ. மறைமுகமா ஒரு மேட்டர் இருக்கு, அதை நான் தீர்த்து தரேன். போ. புரியுதா? புரியலையா? என்னடா புரியுது?
என் கையில என்ன இருக்கும்னு தெரியுமா? என்ன இருக்கும்? அதை தூக்காம காப்பாத்துறப்பா. சரிதானே? என்னடா ஏய், சாணம் வைக்க வேண்டியதானடா, ஒழுங்கா சாணம் வைக்க வேண்டியதானடா, கிர் கிர் கிர், சாணம் வைக்க வேண்டியதானடா, சாணம் வைக்க வேண்டியதானடா, கிர் கிர் கிர். என்னடா தொழில் பார்க்கிறேன்? சேவிங் கடை வச்சிருக்கிறேன், முடிய புடுங்குதடா, ஒழுங்கா சாணம் வைக்க வேண்டியதானே. கால் விட்டுறான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்தமயில் நாதனுக்கு. முருகா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா, இறந்து போன ஒரு ஆத்மா முன்னோர்களின் தெய்வமாக இருக்கிறது. அதை வணங்கி வந்த ஒரு காலங்கள் கடந்து இப்ப அந்த தெய்வம் வீட்டுக்குள்ள இல்ல. அதனால உங்களுக்கு வீட்டுக்குள்ள மனக்குழப்பம், உன் மனைவியுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை, அவன் உடல்ல ஒரு பக்கத்துல வலி, தூங்க முடியாம நெஞ்சு ஒரு பக்கம் வீக்கமும் படபடப்பு இருக்கா இல்லையா? காலத்துவா உங்களுக்கு தெரியல. அதே போல உனக்கு ஒரு பேத்தியா கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். வேற வேணுமா பேத்தி வேணுமா? பேத்தியா தான்டா தாரேன். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? விசாலாட்சின்னு பேர் வைடா, கர்ம வினைகள்லாம் சாமி. அது எந்த பையனுக்கு நீங்க கேட்பாங்க? அப்ப நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டாவது பையனுக்கு தான் முதல்ல பிள்ளை. சந்தோஷமா நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருப்ப, உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு. மஞ்சள் முகமே வருக. ஒரு பேர் நல்ல காதல் பண்றாங்க, கிட்டிக்கார பேர். சரி, போ 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 போ. நல்லா நல்லா வாங்கப்பா, குடும்பத்தோட வந்தீங்களா? வாங்க செல்லங்களே. வண்டி வாங்க வச்சிருக்கான். உலகத்துல காதல் கல்யாணம் நல்லதா, பெரியோர்களா நிச்சயிக்கிற கல்யாணம் நல்லதா? சரி, அப்படியே நம்ம பிள்ளை காதலிச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கிடணும். சரிதானே? பக்கத்துல வாங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? ஓகே. என்ன தொழில்ப்பா? கண்ண முடுப்பா, கொஞ்சம் கண்ண முடு, அப்படி உட்காந்துக்கா. என்னையா ஒரு வண்டி ஓடாம ஒண்ணு கிடக்காது, என்ன வண்டியா? ஆமா, 1 2 3 4 ஒரு பக்கத்துல தோண்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணி ஓடும் பொழுது திடீர்னு நின்றுச்சு வண்டி இல்லையா? கால் விட்டு வா. அது எப்படி இந்த காலை வச்சு பார்த்தோம்னா தெரியுது. என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு, காலில் வச்சிருக்கேன். என் கால் விரல அவங்க பிடிச்சாலும் சரி, இந்த விரல யாரை வீழ்ச்சாலும் சரி, கேண்டி போட்டு உட்காரு. இப்போ கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு. நிறைய இடத்துல பணங்கள் நமக்கு வர வேண்டியதும் தக்க வச்சு கிடக்கு. இந்த தொழில் நின்றுச்சே கருப்புசாமி, அதுக்கு காரணம் வேற எதுவும் செய்வன கோளாறு நடந்திருக்கா, அல்லது சட்டப்படி ஏதாவது சிக்கல் மறைமுகமா ஏற்பட்டு நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கா இல்லையா? சட்டப்படியும் அந்த கோரிக்கை ஒரு சில என்கொயரிகள் இருக்கிறது. சரிண்ணா? சிலவருடைய பொறாமையால் சில இடங்களில் சில குழப்படிகளும் நடந்திருக்கிறது. உன்னுடைய கோரிக்கை அந்த பக்கத்துல கொஞ்சம் விவசாய நிலங்கள் இருக்கிறது போல இருக்கிறது, இருக்கா? அதை தாண்டி போனா நீர்நிலைகள் இருக்கும் இடமாக இருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து தான் ஒரு சில அடையாளங்களை எடுத்து சில தடைகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த தடைகளை எல்லாம் நீக்கி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அரசியல் ரொம்ப சங்கடமாய். என்ன கட்சியில இருக்கப்பா? அதிமுக இருக்கியா? கெட்டிக்காரன் கால் வந்துட்டு வா. நம்ம அரசியல் பேச முடியாது, நமக்கு தேவையில்லாததுல. எப்படியும் இந்த மக்கள் நல்லா இருந்த போதும் என்ன, புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து புதிய பதவிகளை கொடுத்து புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது உங்க கட்சி தலைவனுடைய எண்ணம். அதுல ஒரு உறுப்பினர் நானாக இருந்தால் நல்லா இருக்குமே என்பது உன் ஆசை. அந்த பதவியும் உனக்கு கிடைக்கும், வெற்றியும் உன் பக்கம் இருக்கும். நல்லா
இந்த முதல்ல அந்த கடனை திக்கிறதுக்கு பணத்தை தாரேன், பின்னால தொழிலை பார்ப்போம். என்னைய 3:30 மணிக்கு பார்த்துட்டு போ. நல்லா ஒரு கோயில் கட்டத்துக்கு உதவுதுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாங்க. அது முடியலையே. ஏன் முடியல? பொருளாதார பிந்திங்கனால ஓப்பாந்தான நீ நினைச்சா கொடுக்க முடியும்டா. சரி, ஓகே ஓகே கொடுத்துருவான். கர்மசாமிக்கு நல்லா இருப்பா, உயர்ந்தாச்சுடா, சந்தோஷ் மாதிரியா. ஆமா, கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாமி என்ன கூட்டாப்லையா ஈரோடு சொன்னாங்க. சேலம் இன்னும் 2 நாள் உத்தரவு இருக்கலாம். சேலத்து மாம்பழமே சின்ன கடை ரண்டிதமே. தன் வாழ்க்கையில் நடக்கிற மனவேதனைகளை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? யாருனாப்பா? உடல்நிலை தெரியாம இருக்கிறது யாரு? சேலமா? வாங்க, கால் வந்துட்டாங்க. நீங்க யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம்? குழந்தை இருக்கு. சேலம் எல்லையை தாண்டி குதிரை போகுதா? நீங்க எங்க இருக்கீங்க? பனைமரத்துப்பட்டினா சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி போகணுமோ? அதுக்கு முன்னாடி ஆட்டையம்பட்டி, கோட்டையம்பட்டி, அந்த பெட்டிக்குள்ள வருது. சரி, இன்னொரு காலம் ஏகப்பட்ட பெட்டியாக கிடையாது. நார்பட்டி இருக்கு, தகரப்பட்டி இருக்கு. ஜெய் பகவதி அம்மா பராசக்தி. என்ன நடந்திருக்குங்க? அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்து வாப்பா. அறுமுகம் இருக்க அவன் கைவேல் இருக்க பெருதுணை யார் அறிவார் வெற்றி வேலவனை. முருகப்பெருமான் வாரார, எங்க இருக்காருப்பா? வீட்டு எந்த முருகன்? என்னப்பா, யார்கிட்டையும் தொழிலாளிகிட்ட போய் பாத்தீங்களா? உடல்நிலைகள் இப்படி இருக்கு, எதுவும் கோளாறு இருக்கானு என்ன சொன்னாங்க? அம்மா, உன்னுடைய கண் பார்வை ஒளி கூடும். இப்பொழுது கிரகங்கள் படி உனக்கு இந்த மனக்குறைகள் நடக்கும். யாரும் செய்வின வைவினை மந்திரங்கள் செய்து உங்களை யாருமே கெடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உனக்கு பார்வை வந்து கூடும். இருக்கிற பார்வையை சக்தி இழக்காமல் காக்க என் சக்தியை உனக்கு நான் தருகிறேன். கால் ஒன்று வா. ஜல்கா பஸ். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணொளி தாரம்னு சொல்லியாச்சே, பக்கத்துல வா. நான் சொல்லக்கூடிய 3 தீர்த்தங்கள் நீங்கள் ஆட வேண்டும். ராமேஸ்வர தீர்த்தம் கடலாடி 7 பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்து உள்ளே சேர்ந்து 21 கோடி தீர்த்தத்தை மூழ்கி அடித்து வீட்டுக்கு வந்து மீண்டும் திருநள்ளாருக்கு சென்று திருவாடுதுறைக்கு வந்து சூரியனார் கோயிலை சென்று அடைந்து திருக்கடையூர் அபிராமியை பார்த்து என்னை வந்து அடைய உங்கள் பார்வை தெளிவடையும், வாழ்வும் பெறும். வெற்றி அடைந்து வருவீர்கள் மக்களே. முதல்ல உன் கண் எரிச்சலை தீர்த்து அடுத்து தாயின் கால் எரிச்சலை காப்போம். சென்று வரும். கர்மசாமிக்கு கணவன் மனைவி அரசன் பெண்ணடியார். பாப்பா, அஞ்சாதே நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே. நல்லா பாடுத்தன.
கூ கூ. என்னப்பா வீட்டு பக்கத்துல நல்ல குருவி குயில் எல்லாம் பறவைகளா சத்தம் கேக்கு? என்ன? பறவைகள் அங்க வருது, என்ன காரணம்? பக்கத்துல வாங்க. ஓம். கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும். அப்படியா? சரி கேட்டு. 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால முருகப்பெருமானிடம் ஒரு வாக்கு சொன்னார்களாம். இப்ப முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? என்ன சொன்னீங்க அங்க போய்? குழந்தை வர வேணும் போயிருந்தீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பார்க்க வேண்டாமா? வாங்க. முருகா என்பதும் முருகாதாபனம். உன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் என்னவென்றால், கர்ப்பப்பையில் ஏதோ குறை இருக்குன்னு ஒரு வார்த்தைகளை சொல்லி அதுல நமக்கு குழந்தை கிடைக்காமல் போய்விடுமோ என்பது ஒரு பயம். இன்னொரு பயம் என்னவென்றால், பிறக்கிற பிள்ளை தேக சுத்தத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் பிறந்து நமக்கு குறையில்லாத நிலைகளாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு பயம். உண்மையா இல்லையா? அதனால இது தெய்வம் நினைத்தா தான் முடியும், மருத்துவத்தால் சரி வராது. ஏனென்றால் சில டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது குரோம்ஸ்கள் மரபணுக்கள் மூலமாக சில குறைபாடுகள் இருக்கு என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும்னு முட்டாள்தனமாக நீங்கள் எடுக்க பண்ணிடலாம். கால் ஒன்றாங்க. எப்படி நினைத்தார்? மரபணுக்கள் என்பது வளர்ச்சிக்குரியது ஒன்று, அப்படிதானே? வளர்ச்சிக்குரியது தானே. அது காலம் செல்ல செல்ல வளரும், அதனால குறையில்லை. உனக்கு பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு பேர் வள்ளி மயில் அப்படின்னு பேர் வைக்கணும். மயில் அழகானதுக்காக, நீ எவ்வளவு குறை இருக்க கூடாதுன்னு சொல்லலாம். அதனால அழகு என்ற வடிவத்துக்காக மயிலும், அவ முருகனுக்கு துணையாக இருப்பவள் என்பதற்காக வள்ளி என்ற திருநாமமும் கொடுத்து வள்ளிமயில் என்னும் நாமத்தோடு ஒரு பெண் குழந்தை உனக்கு பிறக்கும். கால் ஒன்றாகும். முக்தி நெறி அறியாத மூடரோடு திரிவேனை பக்தி நெறி கொண்டு என்னை பண்படுத்துவேனா. அருணகிரியார் பாட்டு. முக்தி நெறி அறியாத மூடரோடு பிறந்து நான் தெரிந்தேன், பக்தி நெறி அறிய வைத்து என்னை பண்படுத்த வேண்டும் எனவா அப்படின்னு பாடினார். எவ்வளவு அருமையான பாட்டு பார்த்தீர்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளிமயில் வாகனனுக்கு என்ன வேண்டும் வேற? வீட்டு பிரச்சனை உண்டா? குழந்தை பாக்கியமும் தாரேன். உன் வீட்டு பிரச்சனை பணத்தால தானடா வந்துச்சு, அதை தீர்த்தாச்சு, சந்தோஷம். போ. கனி வேண்டும் பண்ணவா வைத்துக்கோ. ஒரு கனி சாப்பிட, ஒரு கனி கும்பிட. ஆமா, இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டா இந்த வரம் பலிக்கும். சாப்பிட வரலாம். அக்காவா, நல்லா இருக்கிய? வா. அரசாங்கத்திலிருந்து எதுவும் வர வேண்டி இருக்கா? வா. வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, காவி அணிந்ததென்ன, கண்மூடி நின்றதும் இருந்த. என்ன செய்யணும்? கண்ணை முடிக்காங்க, நல்ல எண்ணெயவே நினைச்சுக்காங்க. முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் வலது பக்கத்துல சவ்வு விலகுதலும் நெரிசலும் இருக்க. அதுல பாதிப்பு வராது, நடக்க வச்சிடலாம், வலி இருக்காது. சரியா? ஆயுர்வேதிக்கு தைல முறை வைத்தியத்துல நீங்க குணமாயிருக்கீங்க. கால் வலிக்கும்.
நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. அதுக்கு உங்களுக்கு அரசு உதவி செய்யும். வேற என்ன வேண்டும்? புண்ணியம் பெறுவீர், வலி வேதனை இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடிய வியாதியும் இல்லை. வாழ்க்கை கால் நன்றானா தம்பி? எந்த ஊருடா உனக்கு? கால் நன்று வா. என்ன தொழில் பாக்குற? அப்படியா? பிடிச்சுக்கா. பைபாஸ் ரோடு எங்க இருக்கு? வீட்டுல இருந்து கொஞ்சம் மேல பார்த்தா வண்டி லாரி எல்லாம் போறதெல்லாம் தெரியுத. 3 கிலோமீட்டர். ஆமா, கால் வந்துட்டு வா. வரலாம், உட்கார். தொழிலை பற்றி என்ன கவலை உனக்கு? இந்த தொழிலை உனக்கு வந்து அமைச்சு வெட்டியாக்கி தரேன். கடன் படாம உன்னைய காப்பாத்துறேன். வேற என்ன வேணும்? கல்யாணம் பங்குனி மாதம் முருகப்பெருமானுடைய தேரோட்டத்துக்கு பின்பு எனக்கு நடக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போ மகனே. வயிறார சாப்பிட்டு போ, சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு தாராபுரம் தாராபுரம் என்னையா தாராபுரமா? உங்களுக்கு எந்த ஊரியா? குண்டடம். வரலாம். வீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அதுல சாமி இருக்கும். கிரவுண்ட், அதுல சாமி பீடங்கள் எதுவும் இருக்கா? அந்த கிரவுண்ட் எங்க இருக்கு? அந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு சாமி சொல்லுங்க. ஓகே, வாங்க. இது யாரு? இவங்க அப்பா அம்மா வரலையா? புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது. உட்காரு. கவனம் விடுங்க, நல்ல மன நிறைவாகும். நீங்க யாருமா? உட்கார். அத்தை தாய்க்கு சமம். உட்கார். இவனுடைய கர்மாக்களில் இப்ப வயது எத்தனை? 32வது வயது வரை இந்த வலியும் வேதனையும் இந்த தளர்ச்சியும் இருக்கும். 32 வயது முடிவடைகிற பொழுது இவன் உடல் வளர்ச்சியாகும். இவன் தேக மெலிவிலிருந்து பிரயாசமாக இருப்பான். 33வது வயதிலே கல்யாணத்தை சந்திப்பான். இந்த திருமணத்தை சந்திக்கிற பொழுது தகப்பன் வழியை சார்ந்த பெரியோர்களில் ஒருவருக்கு வாழ்வில் முக்தி நடக்கும். அப்பா வழியை சார்ந்த, இவங்க அப்பா வழி உங்க வழி வச்சுக்கலாம். உங்க அப்பா வழியை சார்ந்த கிழடு கட்டைகளுக்கு ஒருத்துக்கு முக்தி கிடைச்சது. இவனுடைய 33வது வயது. அதற்கு பின்பு இவனுக்கு திருமணம் நடக்கும். கால் ஒன்று வரலாம். உண்மைதானே? இதுக்கு செய்வனை கோளாறுகள் இருக்கும்னு நீங்க நம்பினா அவங்களுக்கு நீங்க பணம் கொண்டு கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இத 32வது வயது முழுமை அடைகிற பொழுது இவன் பூரணமான வளர்ச்சியை பெறுவான், வெற்றி அடைவான். அதுவரை இவனுடைய அங்கத்தில் குறையில்லாமலும் அவைய உறுப்புகளில் பலவீனம் வராமலும் காப்பது என் கடன். காப்பாய்த்தார. வேற என்ன வேண்டும்? இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன்? இப்போ இல்லையா இது? இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன்? டாட்டாவா? சாலிவாகனன் என்னும் ஒரு தெய்வம் முன்னோர்களில் உங்களுக்கு வணங்கும் தெய்வம். மண்ணுடையார் சாலிவாகன். அவர் செய்து வைத்த மண் பாண்டத்தில் உள்ள உருவங்கள் எல்லாம் விக்கிரமாதித்தனை எதிர்ப்பதற்காக உயிர் பெற்று எழுந்து படை திரண்டு வென்றது. சாலிவாகனன் ஜெயித்தான்.
விக்ரமாதித்தனுடைய அவதாரம் முடிவடைந்தது. அப்படியே நடந்தது என்றால் அந்த சாலிவாகனனே விக்ரமாதித்தனின் பிள்ளைதான். 32 பதவிகளிலே 32வது பதவியினுடைய பெற்ற மகன்தான் சாலிவாகனன். அதனால நீங்கெல்லாம் ஒரு தெய்வ சக்தியை பெற்ற வம்சத்தை சார்ந்தவர்கள். சில சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாகி இந்த பாவங்கள் நடந்து விட்டன. 32வது வயதில் இந்த பாவம் தீரும், பூரண ஜனனம் உருவாகும், அற்புதமான நிலை தோன்றும். இதோ கர்மசாமிக்கு வெற்றி ஆயிட்டார். பக்கத்துல வாமா. அப்பா வா வா வா. கஷ்டப்பட்டு உபதி கொடுப்பாரு. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? யாருக்கியா? உங்களுக்கு தான். சாப்பா அண்ணன் யாரு? அப்பா. காலம் வயசு எத்தனை? 50? காலம் 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், அந்த ரங்கம் கிடையாதம்மா. அது இன்னொரு தரம் காலம். அதுக்கு நம்ம பாடம் நம்ம பாடம் உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை காலம் இருக்காப்பா. உட்காரலாம். ஒரு மாரியம்மன் கோயில், ஒரு பிள்ளையார் கோயிலாம் வருது. எங்க இருக்கு? எல்லைக்குள்ளே இருக்கா? கிராமத்துக்குள்ளே இருக்கு, பக்கத்துல. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணத்தை பற்றி பேச்சுவார்த்தையும் தெளிவும் முடிவெடுக்கிற பொழுது பல குழப்பங்களும் பிரிவும் வேதனைகளும் நடந்தன. அதுல உறவு முறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் ஒதுக்கப்பட்டது. அதுல மண்ணுமனை பத்திரம் இடபாடுகள் எல்லாம் தீர்த்து ஒதுக்கப்பட்டது. இனிமேல் நீங்களும் இல்ல நானும் இல்லைன்னு முடிவாகிவிட்டது. கால் வந்துட்டு வாங்கோ. கிடைக்குமா? சொன்னா ஏத்துக்கிடுவானா? கொடுத்துருவான். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாள், உள்ள கோவிலில் உரைத்திருப்பாள், கள்ளமில்லாமல் தொழும் அடியவர்க்கே அள்ளி அறிவை தரும் அம்மையும் நீயே, வாணி சரஸ்வதி மாத விவாத விவாகதீஸ்வரி மாலினி. அம்பாளுக்கு வெள்ளை உடைகளை உடுத்திய தாயின் பெயர் என்ன? சரஸ்வதி தேவி. செம்மை நிலையில் உடை உடுத்திய தாயின் பேர் என்ன? செங்கமல நாயகி. மகாலட்சுமி. செங்கமலம்னா என்னது? கமலம் அப்படின்னா தாமரப்பூ. சிவப்பு நிலையுள்ள செந்தாமரையில் இருப்பவள் என்பது பொருளாகும். அதான் செங்கமல நாயகி. ஏன் இந்த மகனுக்கு நான் பார்க்கும் பொழுது என் கையில கருப்பசாமி ஒரு பூவை கொடுத்துட்டார். இந்த பூவை கொடுத்தா பூவின் நிறமோ வெண்மை, ஆனால் தண்டோ ஒடிந்திருக்கிறது. என்ன காரணம் என்று விளக்கத்தை கேட்டேன். பூரணமாக வளர்ந்திருக்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை பாதியிலே ஒடிந்து விட்டது. இளம் விதவையாகிவிட்டார். அந்த இளம் விதவை என்றால் அந்த விதவை என்பதற்கு ஒரு பொருள் வெள்ளை ஆடையை உடுத்தியவள் என்பது பொருள். இந்த தண்டு ஒடிந்ததுக்கு வாழ்க்கை ஒடிந்து விட்டது என்பது பொருள். ஆகினால் இவனுடைய விதியில் இளம் விதவையாக பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய மறுமணம் முடிக்க தகுதியான பெண் இவனுக்கு மனைவி ஆவாள். அது இவனுடைய வாழ்க்கையை முடிவடைய வைப்பாள், வெற்றியடைய வைப்பாள். அவள் வந்த பிறகு மகாலட்சுமி கடாட்சம் விளங்கும். கால் நோட்டு வரலாம். அதுதான் உண்மை. புரியுதா? அம்மா பராசக்தி, இந்த அப்பா மாரியம்மாள் கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலை வச்சிருக்கியாடா? இந்த அற்புதமாக புஷ்பாபிஷேகம் பண்ணு. இந்த மலர், இந்த கனி, இந்த விபூதி, இதோ நான் கொடுக்கின்ற பணம், இவைகளெல்லாம் வெத்தலை பாக்கோடு சேர்த்து ஒரு துணியிலே கட்டி உன் வீட்டு பூஜை அறையில வச்சு கும்பிடணும். கல்யாணம் முடித்து 7 நாட்களுக்கு பிறகு இந்த முடிச்சு அப்படியே எண்ணின நீயும் உன் மனைவியும் கொண்டு வந்து தந்தால் ஒரு ஆம்பளைக்குள்ள வரம் தருவேன்.
பிறக்கிறவனுக்கு பேரு சிவன் என்று பெயர் வைக்கலாம். இந்த வருஷமே நடந்தாச்சு, ஆனந்தமாயாச்சு, வெற்றி அடைங்க. கர்மசாமிக்கு வாழ்க. சரக்கு வாங்கி தரலாமா? சரக்கு வாங்கி தரலாமா? இன்னைக்கு ஒரு சரக்கு வாங்கி தரலாமா? சரி 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 செந்துரன சரி. உட்காரு. அம்மா தாராபுரம் வருக. அஞ்சல் அஞ்சல் துறை அஞ்சல் துறை அஞ்சல் துறை அஞ்சல் துறை போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ். கால் வந்து அப்பா. பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. இன்னொரு தரம். மெய்யனே மெய்யருளவே மிய விளைவே போற்றி. ஐயனே அப்பனே அரசனே போற்றி. உமக்கு அஞ்சல் துறையில நீ நீண்ட காலம் பணி செய்து மீண்டும் வேதனையை தொடர முடியாமலும் வேலையை தொடர முடியாத வேதனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூப்பிட்டாங்களா அவங்க? அதனால அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்புறது அந்த காலம் இல்லை, அது முடிந்து விட்டன. இனி புதிய தொழிலை பார்த்து ஒரு வாழ்வை தொடங்குவது நன்று என்பது பொருளாகும். காலம் சொல்லலாம். உட்காரலாம். ஒரு சிவனுடைய ஆலயத்தில் உன்னுடைய சகோதரியினுடைய பிள்ளை தனக்கு அருள் இருப்பதாக சொல்லி சில பேர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாள். உண்மையா? அந்த உபதேசம் அது ஒரு பக்தி தானே தவிர அது ஞான வாக்கு அல்ல. அதனால அது சரி தவறு என்பதை நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு பதில் சொல்ல முடியாது. எப்படியோ பிழைப்பு ஓடும். கால் ஒன்று வரலாம். உடலில் தோன்றக்கூடிய ஆங்காரத்தையும் ஆவேசத்தையும் நம்பி வாழக்கூடாது. ஒருத்தர் ஆஞ்சநேயர் சாமி ஒரு இளைஞன் ஆடினார். தேங்காயை முழு தேங்காயை கொடுத்தா பல்லுட்டு கடிச்சு உரிச்சிட்டார். அவருக்கு பல்லு இருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்தாரு, உரிச்சிட்டார். அதே ஆளு 75 வயசுல பல்லெல்லாம் இல்லாம பிள உரிச்சு ஆஞ்சநேயர் சாமி வந்து இந்த தேங்காயை உரிங்கன்னு சொன்னா உரிப்பாரு. அப்ப அது என்னது? மனப்பிரேமை என்பது பொருள். ஆஞ்சநேயர் மேல நம்ம வச்ச ஒரு பக்தி, ஒரு பற்று, அதுதான் அதுக்கு காரணம். அதுக்கு ஒரு டிரான்சாக்சன் வச்சிருப்போம். நம்ம 50 வயசுக்கு மேல சாமி ஆள் மாறி பயிர் எடுத்துரும். இன்னொரு இளைஞன் மேல சாமி வந்துடும். இது நம்முடைய தெய்வீக கலாச்சாரத்தின் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அத போல உடல்ல தோன்றக்கூடிய ஆங்காரத்தையும் மனதில் தோன்றக்கூடிய ஒரு உணர்ச்சியை வைத்து ஒருத்தனுக்கு குறி சொல்லிடலாம்னு நினைச்சா அது பொய்யாக போய் முடியும். அதுல பல தவறுகளும் சேரும், குழப்பங்களும் சேரும். அதனால உணர்ச்சியவும் ஆங்காரத்தையும் ஆவேசத்தையும் ஆசையும் வைத்து இந்த ஞானத்தை பெற முடியாது என்பது உணர்த்த வேண்டிய உண்மைகள். உனக்கு புதிய தொழிலை ஆரம்பிச்சு வருமானத்தை வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேற என்னப்பா வேணும்? தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், நிறைந்த வருமானம் கிடைக்கும். நல்லா இருங்கப்பா. கர்மசாமிக்கு அப்பா. தாராபுரம் அக்கா பிள்ளை எங்க இருக்கு? வாங்க வாங்க. எந்த ஊருமா? எந்த ஊருமா உங்களுக்கு? எந்த ஊர்ல? கால் வந்துட்டு வாங்க. ஆஞ்சநேயர் பெருமாள் யார் என்ற கோலத்தோடு இருக்கிறாரு, கண்டுபிடிக்கிறாமா? அம்மா அங்க வாங்க. ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? அதான் நிக்கிறார்களே, அதான் கேட்டேன். உங்களுக்கு என்ன வேண்டும் பொழுது? கண்ண மூடுமா? இந்தா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்ல டைவர்ஸ் பண்ணி தந்துடுறேன். இந்த அப்படி எல்லாம் வெற்றியா நடக்கும். இனி குழம்ப வேண்டாம். அடுத்த திருமணத்துக்கு என்னை பார்த்து விவரம் கேட்டு செய்வாயா? ஆத்திரப்படாத பெண்மணியே. நல்லா இருக்கு.
இந்தாமா கை கால் வலி இல்லாம காப்பாத்தி தரேன், நல்லா இருக்கட்டும். கர்மசாமிக்கு கடந்து இருக்குதான் காசு பணம், வேற எதுக்கு? அப்படியா, சரி ஓகே. திருப்பூர் எல்லை. பக் 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 பக். திருப்பூர் ஆனந்தம் விளையாடும் வீடு. யாரும் மழையில நனையாதீங்க. உள்ளதள்ளி வந்துருங்க, உள்ளதள்ளி வந்துருங்க, உள்ளதள்ளி வந்துருங்க, உள்ளதள்ளி வந்துருங்க. சரியாச்சுடா, போதுமா? திருப்பூர் குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? வாமா, யாருக்குமா குழந்தை வேணுங்க? வாங்க, வெளிதாங்க வெளிதாங்க. யாருக்கு குழந்தை? கால் வலிச்சாங்க. மருமகா பேர் என்ன பேரு? லாவண்யா. உட்கார். ஆளு ஆளு தோற்ற பொருத்தத்துல வித்தியாசம் இருக்க. ஒரு ஆளு குண்டுமா, ஒரு ஆளு ஒல்லியுமா இருக்கு. யாரு குண்டு? அதான் அந்த மாதிரி இப்படி அளந்து பார்த்தேன், குண்டா இருக்கா. காலில் விட்டு என்ன ஜூஸ்? சூப்பாடா. அடே சகாயம், என்னடா கஷாயம் இது? காலில் விட்டு. இது வந்து ஒரு பச்சளை சூப்பு. எல்லா கருப்புசாமியும் தண்ணி அடிக்குமா, இவர் மறைச்சு அடிக்காரான்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. உண்மையா இல்லையா? இது பூனை மீசை செடி கசாயம். ஆமா, கிரியாட்டின் சம்பந்தமா, கிட்னி கிரியாட்டின் சம்பந்தமான பிரச்சனையே வராது. வருமுன் காப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏக்கா, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? பக்கத்துல உட்கார். காசிக்கு போற ஆட வீடு என்னை இனிமேலாவது வாழ வீடு. காசிக்கு போனீங்களா? காசி வர போயிட்டு வரணும்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்களா? அத அவரு சம்மதிக்கலையே. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி பைத்தியம். காசியாவது ராமேஸ்வராவது நடக்கிறது ஒழுங்கா நடக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? கால் வந்துட்டு வாங்குவா. புரியுதா? ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. கொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா இருந்தா காசிக்கு ஏன் போகணும்? வீட்லயே குழந்தை பிறந்துடாதா அப்படின்னு உன் வீட்டுக்காரர் சொல்றாரு. புரியுதா? இன்னொரு தடவை கால் வந்துவா. ஆமா, சொன்னா எந்த போய் கேட்டு உட்காரலாம். மருமகளுடைய உடல்நிலையை போய் பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தமான ஆராய்ச்சி செய்தீர்களா? என்ன சொன்னார்கள்? ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வலது புறத்தினுடைய பையனுடைய அடிப்பகத்தில் அப்பப்போ ஹீட் வரக்கூடிய மந்த்லி பீரியட் சமயத்துல மட்டும் ஒரு பெபிள் வருது, அது குறைஞ்சு போகுது. இது ஒரு நிரந்தர பிரச்சனை இல்லை. இத போய் குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் நான் சொல்ல முடியாது. கால் வந்துட்டு உன் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை வர கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. அப்படியே பிறக்கிற பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். விஸ்வநாதன் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? விஸ்வநாதன். யாருடைய பேரு? காசி விஸ்வநாதனுடைய பெயர். லோக கர்மங்கள் எல்லாம் தீர்க்கின்ற எம்பெருமானுடைய பெயர். இதோ வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். உன் மகனுக்கு சம்பளமும் உயர்வாகும். மருமகளுடைய மனமும் ஆனந்தமாக குளிர்ச்சி அடையும். அதுக்கு முன்னால இன்னொரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுவேன். என்கிட்ட கேட்காம செஞ்சு விடக்கூடாது. வயிறார சாப்பிடுவோம்.
கர்மசாமிக்கு திருமணம் தோந்துமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? சும்மா இருக்கேன். யாருக்குடா திருமணம்? யாரெல்லாம் வந்திய? ஒரு பெண் இடையில வந்து பாத்துச்சு, அது என்னாச்சு? நின்று போச்சா? கால் வந்துட்டு வாங்க. நின்னதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்காண்டமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. 60 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய பூர்வீகம் திருப்பூர் இல்லையே? அங்க உங்களுடைய குலதெய்வம் அங்கேதானே இருக்கிறது? ஆமா. அதனால அந்த ஏரியாக்குள்ள போய் பார்த்தேன். முன்னோர்கள் ஒருத்தருக்கு கால் சரியில்லாம போனது யாரு? உங்க தாத்தாவா உங்க அப்பனா? கால் சரியில்லாம போனது. ஆமா. இடம் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து வழக்கெல்லாம் சந்தித்தது யாரு? நடந்துகிட்டு இருக்கா. இந்த நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது பூர்வீக ஜென்மத்தின் பாவமா கல்யாண தோஷமானு கேட்டேன். பாவ தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நின்று தடையாயிருக்கு. புரியுதா? இதை தீர்த்து வெற்றியாகி தந்தா போதும்ல. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்தா ஓடியா. நல்லா இருடா மகனே. ஆனந்தமாக இருப்பாய். சகோதரத்துவமாகவும் உண்மையாகவும் இருப்பான். ஒரே ஒரு நண்பன் இவனை திசை திருப்ப பார்த்தான், ஒரு பிள்ளைய லவ் பண்றதுக்கு. அதுல நீ போய் மாட்டிருப்ப, லைஃபே போயிருக்கிறா. இந்தா புண்ணியம் அடைந்து விட்டாய் மகனே, ஆனந்தமாக இருப்பான். பத்தியா நம்ம பிள்ளைகளை எப்படி திருத்துறோம் நம்ம? உண்மையா இல்லையா? கர்மசாமிக்கு யாருக்கு ஆபரேஷன்? ஆபரேஷன் யாருக்கு? ஆபரேஷன் யாருக்கு? என்னண்ணே ஆபரேஷன்? சொல்லுங்கண்ணே, என்ன ஆபரேஷன்? கால் வந்துட்டு வாங்கோ. மனசு குழம்பாம மன நிம்மதியா வந்து உட்காருங்கம்மா. வாங்க. 4 மாத காலமா உடன் பிறந்தோர்களால் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் இந்த கூட்டத்துல? வாடா தம்பி. யாருக்குடா சரி? யாருடா உன் கூட பிறந்தவன்? இது யாருடா? நீ அங்க நின்றுடா, உன்னை கூப்பிடுறேன். நீ கலந்துக்கோ. இன்னொரு காலம் வாங்க. பிரச்சனை இடைப்பட்ட காலத்துல குடும்பத்துல இறந்து போறது யாருப்பா? ஒரு இறந்து போன ஒரு ஜீவன் உங்க வீட்டுக்கு வருத, ஈமக்கிரியெல்லாம் ஒழுங்கா செய்றீங்களா? தான தர்மங்கள்லாம் செய்றீங்களா? பக்கத்துல வாங்க. கண்டிப்பாக ஒரு பக்கத்துல ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும். அதுல எந்த ஒரு பாதகமும் வராது, பணமும் கிடைக்கும், மன தைரியமா செய்யலாம், ஆபத்து இல்லாமல் காக்குறேன். ஆமா, அதுக்கும் ஆபரேஷன் உண்டு. இந்த பிறவியில் உங்கள் உடலில் பங்கமாக வேண்டும் விதி இருக்கு. அதனால அதை குழப்பமா நினைக்க கூடாது. ஆபத்து இல்லாம காப்பாத்தி ஜெயிச்சு தாரேன். அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தாடா, இந்த பூவு இந்த பணம் எல்லாம் கொண்டு வீட்டுல போய் உன் வியாபாரம் பெருகும். இந்தாடா தம்பி, உடைய பக்கத்துல என்னப்பா தந்திருக்கேன். நல்லா இருக்கு. எல்லாம் வெற்றி ஆயிரும், மன குழப்பம் இல்லாம இருக்கும். வாடா தம்பி, நீ வா. காலில் வந்துட்டு அவசரக்காரா. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கா இருக்கா? வாங்கண்ணே. என்னென்ன வழக்கு? என்ன வழக்கு? பரவாயில்லையா? அது யாரு? என்னடா அக்கா என்னடா சொன்னா? அக்கா மத்த சண்டை இல்லாம அமைதி சந்தோஷம் கண்ண மூடு. கால் ஒன்று சொன்னா போ.
3 ஆண்டுகளுக்கு முன்னால வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் நகை சம்பந்தமான குழப்பமும் உங்க அக்கா வீட்டுல ஏற்பட்டிருக்கு. அதனால இரண்டவருடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இன்று வரை ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடக்கூட மனதில்லாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஆனா பிரிந்து போகக்கூடிய நிலைமைகள் கிடையாது. அவங்க மனத்தை நான் ஒற்றுமையாக்கி மகிழ்ச்சியா வாழ வச்சிருந்தா போதுமா? ஒரு பத்திரம் மட்டும் எழுதி வைக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் தெளிவாக்கி ஒருத்தருக்கு வகையா எழுதி தந்துருவேன். வேற என்னடா வேணும்? வேற இன்னொன்று சொல்லணும். எனக்கு திருமணம் போன வாரம் வந்து பண்ணிடலான்னு சொன்னீங்க. அது தடையை அந்த தடையை நீக்கி தர 3:30 மணிக்கு என்னை பார்த்துக்கோ. இந்தாடா சந்தோஷமா இருக்கா போடா கால் வந்துட்டா. முருகா 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 வாங்க. வடிவேலன் முருகன் வருகிறாரே மயில் வாகனத்தில் எங்க இருக்கிறார்? அடிக்கடி போவீங்களா? அப்படியா? சரி. என்ன நீதிமன்றத்தில் உங்களுக்கு இப்போ? அப்பாவுக்கு 2 சன் சார். நல்ல மனுஷன். அவரு 2வது சன்சாருக்கு பேருக்கு ஒரே வார்த்தை சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்க அப்பாவுடைய மதி மயக்கப்பட்டிருக்கிறது. அதுல விவகாரம் வந்துதான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. உங்களுடைய உரிமை சொத்தை வாங்கி தந்தா போதுங்களா? நான் தான் ஜெயிப்ப கருத்தாவி உனக்கு வாங்கி தந்தேன். கால் விட்டுவா. ரெண்டுரா சரி ஒரு கால் அக்கா 2 பேர்கள் எதிர்மறைதாரா இருக்காங்க. 2 மனதையும் மாற்றி நீதியோட உனக்கு ஒப்படைக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? ரெட்ட பையன் ஒருத்தனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவான், இன்னொருத்தனை இந்தியாவில் வைப்பான். என்ன திருமண சொந்தமாக சில மனக்குழப்பங்கள் இருக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பாரு. எல்லாம் வெட்டி ஆக்கிட்டேன். கண்ணை மூட்டு வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்க. ஏன் கவலைப்படுற? முதல்ல தண்ணி இருக்கிற இடமே சரியில்லையே வீட்டுக்குள்ள. அதுக்கு அங்கிட்டு 1 2 3 4 மெயின் கால் ரொம்ப பெருசா இல்லை, அகன்றதுலாம் இருக்கு. வாஸ்துவும் சரியில்லை. கொஞ்சம் தீ ஆற்றல் எதிர்மறையான சக்திகள் இருக்கு. எல்லாத்தையும் நீக்கி தரேன். நல்லா இருக்கும். எதிர்மறையான சக்தி என்றாலே அதுதான் நான் நாகரிகமாக கூறினேன். நீங்கள் அது விளக்கமாக சொன்னீர்கள். இவ்வளவுதான் விஷயம். செல்வார்கள் 3:30 என்னை பாருங்க. கேட்கலாம். வெள்ளக்கோவையில் வாங்கண்ணே, நல்ல முத்தண்ணே வாங்கண்ணே. மீண்டும் அழைக்கிறேன். கவலையே பண்ணோட எல்லாத்துக்கும் உத்தரவு இருக்கு. நிம்மதியா இருக்கு. ஆதாரம் என்றும் நீதானே. இன்னொரு தரம். அம்மா பராசக்தி. ஆறுமுகனே வழியம்மை பட